யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது என்று இயேசு சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க எனக்கு அவங்க ஏதாவது செஞ்சிருவாங்களா? பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் வந்தால் ஒழிய ஒன்றும் உங்க வாழ்க்கையில நடக்காது. பரத்திலிருந்து உத்தரவு வர வேண்டும், பரலோக தேவனிடத்திலிருந்து உத்தரவு வர வேண்டும். பிலாத்து சொல்றாரு, நான் உனக்கு மரண தண்டனை விதிக்க முடியுமே, உனக்கு சிலுவையில உன்னை அடிக்க முடியுமே என்று சொல்லி இயேசு இடத்துல சொல்றாங்க. இயேசு சொல்றாரு, பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் வந்தாலொழி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. பரத்தில் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் சிலுவைக்கு போக வேண்டும் என்பது. அன்பு பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட பரலோகத்திலிருந்து வர்றவங்க. யோபு சொல்லும்போது சொல்றாங்க, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் கர்த்தர் தான் தேவ பிள்ளைகளே, மனிதர்கள் அல்ல தேவ பிள்ளைகளே. எவன் மேல் இரக்கமாயிருக்க விருப்பமோ அவன் மேல் இரக்கமாயிருப்பார், எவன் மேல் கிருபையாயிருக்க விருப்பமோ அவன் மேல் கிருபையா இருப்பார். அன்பு பிள்ளைகளே, மனிதர்களை குறித்து பயப்படாதீர்கள், பெரிய ஜாம்பவான்களை குறித்து பயப்படாதிருங்கள். பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் வந்தால் ஒழிய உங்க வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. எல்லா நன்மைகளும் பரத்திலிருந்து தான் வருகிறது. நன்மையான எந்த ஈவுகளும், தேவ பரிபூரணமான எந்த ஈவும் ஜோதிகளுடைய பிதாவிடத்திலிருந்து வருகிறது போல உங்களுக்கு நன்மை பரலோகத்திலிருந்து வரும். பரலோகத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு தீமைகளை பார்த்து கலங்காதீங்க. சோதனை வந்துச்சா கவலைப்படாதீங்க, சோறு வந்தா கவலைப்படாதீங்க. கர்த்தர் அனுமதிச்சிருப்பா, தாங்க பலன் தருவார், தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். கலங்காதிருங்கள்.